சொல்லுவோம். எடப்பாடி தொகுதியில அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலை பெற்றிருப்பதாக தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸிடம் பெறலாம். ரியாஸ், தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் முதல் சுற்று ஒரு சில தொகுதிகளில் தற்போது தமிழகமே விட்டு நோக்கிய எடப்பாடி சட்டமன்ற தொகுதிகளுடைய முதல் சுற்று தற்போது நிறைவு பெற்றுள்ளது. முதல் சுற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2016 வயது முன்னிலையில், அதே போல அதிமுக வேட்பாளர் காசி 712 வாக்குகளும், அதாவது இவர் எதிர்த்து போட்டியிட்ட தாவேகாவுடைய சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமார் 886 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் 118 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இந்த சூழ்நிலையில் தபால் வாக்குகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு மூலமாக வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 3016 வாக்கு முதல் சுற்றில் பெற்று முன்னிலையில் உள்ளார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வாக்குகள் பதிவாகிறது. தற்போது இந்த வாக்குகள் எண்ணும் பணியானது தற்போது நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தபால் வாக்குகளிலும் முதல் சுற்றிலும் தற்போது முன்னிலையில் உள்ளார். நன்றி ரியாஸ். தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறாங்க, எந்த கட்சி தபால் வாக்குகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலவரங்கள் அடிப்படையில் திமுக 21 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.